ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படம் வந்து என்னோட திரைப்படம் இல்லை அப்படின்ட்டு சொன்னதுக்கு ஏன், அதுக்கான காரணத்தை வந்து இயக்குனர் கௌதம் மேனன் வந்து அஃபீஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இயக்குனர்களை பல ஹிட் கொடுத்தவர் வந்து கௌதம் மேனனுக்கும் வந்து செம்ம பெரிய ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருடமாக வந்து அவருக்கு வந்து ரொமான்டிக் மூவினாலே கௌதம் மேனன் அப்படின்ற மாதிரி வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பேர் வந்து சம்பாதிச்சு வச்சுருந்தார். லேட்டஸ்ட்டாக வந்து அவர் அளித்த பேட்டியில் ஒன்று வந்து என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்தை பற்றி கேட்கும்போது, அது என் படம் இல்லை, வேறு யாரோ ஒருவருடைய படம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. தனுஷ் நடித்த இந்த திரைப்படத்தை வந்து அவரே இப்படி சொல்லிட்டார் அப்படின்றது தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருந்தாங்க. இந்த திரைப்படத்தையும் வந்து அவர் எடுக்கலாம், அப்போ யார் எடுத்தா அப்படின்னு பல கேள்விகள் வந்து ஒரு வாரமாக வந்து சோஷியல் மீடியாவில் கேட்கப்பட்டுட்டு இருந்துச்சு. இதில் வந்து இப்போ வந்து கௌதம் மேனன் தற்போது லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து அளிச்சிருக்காரு. அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஜோக்காக தான் அந்த விஷயத்த சொன்னேன். அது என் சொந்த படம் தான். நான் தான் அந்த திரைப்படத்தை தயாரித்தேன். ஆனால் வந்து அந்த ஒரே ஒரு திரைப்படத்தை மட்டும்தான் வந்து நான் நினச்ச அளவுக்கு வந்து அந்த திரைப்படத்தை எடுக்க முடியவில்லை. மற்றபடி அதை நான் ஜோக்காக சொன்ன விஷயத்தை இவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துகிட்டு போகாதீங்க. அது என்னோடய சொந்த படம் தான் அப்படின்ட்டு வந்து அஃபீஷியலாக வந்து அவரே சொல்லிட்டாரு. வதந்தி எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம்.